சமீபத்தில நான் ஒரு வீட்டுக்கு பார்த்துருந்தேங்க. அவங்க சொல்றாங்க, "நாங்க வாஸ்துபடி தான் வீடு கட்டியிருக்கோம்." உண்மதான். வாஸ்துபடி கரெக்ட்டா இருந்தது வீடு. நாங்க குறிப்பிட்ட ஒரு வாஸ்து நிபுணர் பேர சொல்லி அவர்கிட்ட கேட்டு கேட்டு தான் வீட்டு கலர்ஸ் எல்லாம் கூட நான் ரொம்ப பார்த்து பார்த்து செஞ்சுருக்கேன். ஆனா எங்க வீட்ல ஏன் முன்ன இருந்தத விட இப்போ வந்து நான் ரொம்ப பிரச்சனையில இருக்கேன். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், "அந்த வாஸ்து நிபுணர்கிட்டல நீங்க கேட்கணும். பிளான் அவரு குடுத்தாரு. அவரோட மேற்பார்வையில தான் நீங்க வீடு கட்டியிருக்கீங்க. கலரெல்லாம் சரி பண்ணி கேட்டிருக்காங்க. கேட்டு தான் செஞ்சுருக்கீங்க. அப்போ ஏன் உங்களுக்கு அந்த பிரச்சனை வருதுன்னு நீங்கள் சந்தேகத்தை அவர்கிட்ட தான் கேட்கணும்." அப்படின்னு சொல்லி என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கினப்ப நான் பேசினேன் அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி. ஏன்னா அவங்க சொல்லி அப்பாயின்மெண்ட் வாங்குறதே நாங்கள் எங்கள் வீடு வாஸ்துபடி இருக்குங்க, ஆனால் எங்களுக்கு பிரச்சனை இருக்குது, இதை துல்லியமாக அக்யூரேட்டாக அம்மா வந்தாங்கன்னா காம்பஸ் வச்சு பார்த்து கரெக்ட் பண்ணிடுவாங்க. அப்போ அதுக்கு என்ன வழின்னு கேட்கும் பொழுது நான் இந்த பதிலை சொல்லிவிட்டு, சரி வரேன் உங்கள் வீட்டுக்கு அப்படின்னு போய் பார்க்கும் பொழுது அந்த இடத்துல நம்ம பிடிச்சது கேட்டு தான். அந்த கேட்டு ஒரு மாறுதல் இருந்ததுனால அங்கே ஒட்டுமொத்த வாஸ்துவோட பலனும் கிடைக்காம வீடு வந்து பக்காவாக இருக்குது. 3D டைமென்ஷனில் வீடு வாஸ்துபடி கரெக்டாக இருக்குது. காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் இடையில் உள்ள நம்ம என்னென்ன சொல்கிறோம், லெவல் செக் பண்ணணும், அதிக காலி இடங்கள் எங்கே விடணும், மேடு பள்ளங்கள் எங்கே இருக்கணும், எல்லாமே நம்ம கரெக்டாக சொல்கிறோம். அது எல்லாமே சரியாக இருக்காங்க. ஆனால் அங்கே வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்காமல் இருக்குது. சரௌண்டிங்லேயும் சூப்பராக இருக்குது வாஸ்து. ஆனால் இந்த சரௌண்டிங் வாஸ்து, சுற்றுப்புற வாஸ்து கொடுக்கக்கூடிய அந்த விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் மாதிரி அந்த சத்துக்களை இந்த மனை வாங்காமல் இருக்குது. அந்த மனை வாங்காமல் தடுக்கிறது இந்த கேட்டு. இந்த கேட்டு உச்சத்தில் இருந்துச்சுன்னு வச்சுங்க, அள்ளி கொடுத்துருக்கோம், அள்ளி கொட்டியிருக்கோம் அந்த செல்வ வளத்தையாகட்டும் எல்லா வளங்களையும். அப்போ இந்த கேட்டு தான் அங்கே தடையாக இருக்குங்கிறத காம்பஸ் வச்சு